Today our topic is residential status and scope of total income. Do you understand? Section 6 provides the test for residential status for the persons which can be categorized as under. இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம 7 வகையான கேட்டகரிஸில் பர்சன் பார்த்தோம். சிஃபாலா இல்லைங்களா? சி ஃபார் கம்பெனி, ஹச் ஃபார் ஹெச்யூஎஃப், ஐ ஃபார் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் தான் பர்சன் வந்து நிற்குது. அந்த பர்சனை டிட்டர்மைன் பண்ணுறாங்க எப்படின்னா இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்யூஎஃப் அதர்ஸ். இண்டிவிஜுவல் அவங்கள ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படிங்க? ரெசிடென்ஸ் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட்ஸ். ரெசிடென்ட் இன் இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படிங்க? ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் அ ஆர்டினரி ரெசிடென்ட். வெரி குட். அப்போ யூ மஸ்ட் நோ அபவுட் இட். Person can be divided into two parts, individual and HUF and others. Individual and HUF can be divided into resident and non-resident. Resident can be divided into ordinary resident, not ordinary resident. சரி, அப்போ general point to be kept in mind regarding residential status என்னங்க? இப்போ residential status always should see in the respect of previous year. என்னங்க? ப்ரீவியஸ் இயரில் அவர் எத்தனை நாள் இருந்தார் அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வருஷத்தை நம்ம கணக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2025 31/3/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன் வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய முடியும்? இவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ப்ரீவியஸ் இயர். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டர்மைன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ப்ரீவியஸ் இயர். In other words, residential state of persons may vary from one previous year to another previous years because போன வருஷம் ஒரு 100 நாள் இருந்திருப்பார், இந்த வருஷம் 180 நாள் இருந்திருப்பார். அப்போ வருஷம் அவர் என்ன செய்வார்? மாறுவார். அப்போ வருஷம் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து டிஃபர் ஆகுமா? எஸ், இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் எவ்ரி இயர். Am I correct? A person can have only one residential status for previous year. That is, he cannot be a resident of one sources of income and non-residents for another sources of income. இது எப்படிங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஒரு நபர் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அப்போ அவர் ஒரே ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் இருக்க முடியும். ஒன்று அமெரிக்காவில் வாழ்ந்துருக்கலாம் அல்லது இந்தியாவில் வாழ்ந்துருக்கும். ரெண்டு இடத்துல என்ன செஞ்ச முடியாது, அவர் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதில் ஆஃப் டே 365 நாளில் வந்து பாதியே பிரித்தாலும் அந்த 182 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடியதாக கண்டிஷன் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவர் என்னவாக இருக்க முடியும்? ரெசிடென்ஷியலாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ அவர் ஏதாவது ஒரு இடத்துல என்னவாக இருக்க முடியும்? ரெசிடெண்ட்டாக இருந்தால் அப்போ அந்த ஒரு இடத்துல என்ன செய்ய முடியும்? இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். அப்போ இன்னொரு இன்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நான் ரெசிடென்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறிடும்னு சொல்ல வராங்க. கிளியரா? சிட்டிசன்ஷிப் அண்ட் ரெசிடென்ஷியல்ஷிப் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா மே நாட் பி எ ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இப்போ வி ஆர் ஆல் கன்ஃபியூசிங். சார் எல்லா ரெசிடென்ட்டுமே சிட்டிசனாக இருக்க முடியாது, அதாவது எல்லா சிட்டிசனும் என்ன செய்ய முடியாது? ரெசிடெண்ட்டாக இருக்க முடியாது. அப்போ லாஜிக்கலாக பார்த்தா ஒரு சிட்டிசனாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக ரெசிடெண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக சிட்டிசனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நீங்கள் பின்வரும் கான்செப்டில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். எ பர்சன் கேன் ஹேவ் சேம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி அப்படின்றது டிஃப்ரெண்ட். இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க, 182 நாட்களுக்கு மேலே இருந்தால் அவர் யார்? ரெசிடென்ட் அப்படின்னு. அப்போ இந்தியாவில் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவர். மற்ற ஊரில் அந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸோடைய டேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவர் என்னவாக இருக்கலாம்? ரெண்டு ஊர்லேயுமே ரெசிடென்ட்லாம் இருக்கலாம். சார் நம்ம ஊரில் ரெசிடென்ட் வந்து மற்ற ஊரில் ரெசிடென்ட் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே என்ன செய்யலை, சொல்லவில்லை. அதனால் அந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். கிளே அண்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். சார் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த செக்ஷன் என்ன செய்யுங்க? நீங்கள் தாராளமாக என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க? செக்ஷன் 6 subsection yes subsection 1. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must know that residential statusல வந்து ரெசிடெண்ட்டாக என்ன, நான் ரெசிடெண்ட்டாக என்னன்னு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்ன தான்? ரெசிடெண்ட் தான் சொல்கிறாங்க. ரெசிடெண்ட்னா யார்? அப்போ பேசிக் கண்டிஷன், an individual is said to be a resident. என்னங்க சொல்லுங்க? an individual is said to be a resident if he satisfies the any one of the following conditions. சரி, அப்போ அதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
he is in India in the previous year for the period of 182 days or more. Section 6 succession 1A is very important. இந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த செக்ஷன் என்னது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியரா? அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுங்க, ஒரு ஒரு நபர் இந்தியாவில் முந்தைய ஆண்டு 182 நாட்களுக்கு மேலாக தங்கி இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க, அல்லது ஆர் கான்செப்ட் வருது, நல்லா கவனிங்க, அண்டு கான்செப்டில் ஆர் கான்செப்ட், அல்லது he is in India for a period of 60 days or more during the previous year and for 365 days or more during the 4 previous years immediately preceding the relevant previous year. Section 6 subsection 1 subsection C is very important. அப்போ இந்த ரெண்டாவது செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் கடந்த வருடத்தில் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸும் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயரில் என்னங்க, ப்ரெசீடிங் ரெலவெண்ட் ப்ரீவியஸ், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, ப்ரெசீடிங் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருந்திருக்கணும், அவர் 365 டேஸ் இருந்திருந்தா அவர் தான் என்னங்க ரெசிடென்ட். ஸோ இந்த ரெசிடென்ட் அப்படின்ற போது ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலாமான்னு கேட்டால், எனி ஒன் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு பை எனி பர்சன் இஸ் கால்ட் அ resident. If an individual is satisfies the any one of the condition is to be considered as a resident. Both condition not satisfied by the individual is called a non-resident. Okay, do you understand? If any one condition is fulfilled by resident, that is a individual is to be considered as a resident. Both condition not fulfilled by any person is called a non-resident. Yes. சார் அப்போ உங்களுக்கு ஒரு மனசில் குழப்பம் போடுது, சார் என்ன சார் அமெரிக்காக்காரன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 184 நாளுக்கு மேலே தங்கிட்டு அவனும் ரெசிடென்ட்டு, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், ஐ எம் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் ரெசிடென்ட்டு, அப்போ அவனுக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அடுத்த கான்செப்ட் என்ன வருது, ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதுதான் என்னங்க அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன் எதுக்குன்னு புரியுதுங்களா, என்ன கான்செப்ட்னு புரியுது. அமெரிக்காலேருந்து ஒருத்தன் இந்தியாவில் வந்து ஒரு 182 நாட்களுக்கு மேலே இருந்துட்டா அவன் யார், ரெசிடென்ட்னு சொல்கிறீங்க. நானும் இந்தியாவிலேயே தான் இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இந்தியாவில் இருக்கிறேன், அப்போ அவனும் ரெசிடென்ட் நானும் ரெசிடென்ட், நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அடுத்த கேள்வி என்ன வருது, அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். அப்போ பேசிக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன தான், செக்ஷன் 61A 61C 180 days previous year 60 days or preceding previous year 4 years 365 days or more இருந்தால் அவர் என்ன ஆயிடுச்சு கண்டிஷன்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரெசிடென்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதாவது சொல்லியாச்சு, மேலே சொன்ன கண்டிஷன் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணாட்டி ஏதாவது அவர் நான் ரெசிடென்ட். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 நம்ம போக போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 3 கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் விளங்கிக்கலாம். Sam came to India first time during the previous year 2023-24. சாம் என்பவர் இந்தியா வராரு எப்போ, ப்ரீவியஸ் இயர்னா 23-24. அப்போ 23-24 என்ன, 1/4/2023 to 31/3/2024. இதான ப்ரீவியஸ் இயர். வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர், 24-25. Do you understand? And during the previous year he stayed in India for 50 days only, 183 days only and 153 days only. If he is, இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஒருவேளை ஒரு 50 நாள் தங்கியிருந்தால் என்ன கான்செப்டில் வருவார், 183 டேஸில் தங்கியிருந்தால் என்ன, அண்ட் 153 டேஸில் தங்கியிருந்தால் என்னன்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துக்கு கேட்குறாங்க, அசஸ்மெண்ட் இயர் 14-15. அசஸ்மெண்ட் இயர் 14-15னாவே என்ன தான், ப்ரீவியஸ் இயர் 23-24ன்றதை நீங்கள் கான்செப்டில் வச்சுக்கணும். See, what is your answers? First of all, answer very simple. First condition, என்ன condition, a person who is in India for 182 days or more. அப்போ அவர் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை. அடுத்து ஆர், ரெண்டாவது கண்டிஷன், ப்ரீவியஸ் இயர் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் 60 டேஸ் இருந்துக்கணும், ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் அதாவது 4 ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்க்கும்போது 365 டேஸ் இருக்கணும். ஸோ இவர் என்ன செய்யலை, ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணாதனால இவர் கண்டிப்பாக யார் தான், நான் ரெசிடென்ட் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ப்ரீவியஸ் சார் எழுதும் போது இப்படி தான் எழுதி ஆகணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் எழுத்து வடிவில் எழுதும் போது கண்டிப்பாக அந்த பேராகிராஃபாக எழுதணும். சின்ஸ்
Sam resides in India for only 50 days during the previous year. He does not satisfy the basic conditions 1 and 2, 6 subsection 1a and 6 subsection 1c. Both condition is not fulfilled. So he is called a non-resident. இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கு அப்படியே கிடைக்கும். இரண்டாவது 183 days எவ்வளோங்க? 183 days அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசிக் கண்டிஷன் ஒன்றை என்ன செஞ்சிட்டாரு? ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. I told you already, if any one condition is fulfilled, he is called to be a resident. So now he is called a resident. But another conditions, so whether he is a resident, ordinary resident or not ordinary resident ன்னு கேட்கல இந்த கணக்கில். அது கேட்டிருந்தா நீங்கள் அடுத்தது போகலாம். இதை இப்போ கேட்கறனால எல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 153 days தான் அவர் தங்கிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பேசிக் கண்டிஷன் ஃபஸ்ட்டு அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஆனால் ரெண்டாவது கண்டிஷனில் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ்க்கு மேலே இருந்துட்டார். ஆனால் ப்ரெசிடிங் 4 இயர்ஸில் 365 டேஸில் இருந்தாரா இல்லையான்றது அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ கணக்கில் என்ன சொல்லிக்கிறோன்னா சாம் கேம் டு இந்தியா ஃபஸ்ட்டு டைம். அப்போ ஃபஸ்ட் டைம் தான் சாம் இங்கே வராருன்னும் போது கண்டிப்பாக ஒரு சிட்டிசனாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க முடியும்? நான் ரெசிடெண்டாக இருக்க முடியும். ஸோ இவர் பேசிக் கண்டிஷன் ஃபஸ்ட் அண்டு செகண்டு அதை ரெண்டுத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணாலத இவர் யார்? நான் ரெசிடெண்ட் அப்படின்ற ஆன்சரை நம்ம இங்கே தெரிவிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் illustration 4. Anti-British nationals comes to India for the first time during the 2019-20 during the financial year 1920, 2021, 21-22, 23-24 and 23-24. He was in India. He was na இருந்திருக்கிறார். எங்கே? இந்தியாவில் எத்தனை நாள்? 55 days, 60 days, 80 days, 160 days, 70 days. Determine his residential status for the assessment. Yes. அப்படி பார்க்கும் பொழுது டியூரிங் த ப்ரீவியஸ் இயரில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் தானே, டியூரிங் த ஃபைனான்சியல் இயர்னாலும் ஒன்று தான், ப்ரீவியஸ் இயர்னாலும் ஒன்று தான். என்னங்க? சரி, அவர் 55 days, 60 days, 80 days, 160 days அண்டு 70 days. அப்போ நம்ம பார்க்குறது எது? 24-25 அசஸ்மெண்ட் இயர் தானே சொல்லிக்கிறான். அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன தான் இருக்கும்? 23, 24 இல்லைங்களா? சரி, அந்த 23, 24 எத்தனை நாள் இருந்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்? 70 டேஸா? சொல்லுங்க. 70 days இங்கே சொல்லிக்கிறான்ல. அப்போ அவர் ப்ரீவியஸ் இயரில் வந்து எத்தனை நாள் இருந்துக்கிறாரு? 70 days இருந்துக்கிறாரு. இப்போ பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல, ஏன்னா 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. பட் ஆனால் என்ன செய்கிறாரு? ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாரு? ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆர் மோர் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக என்ன செஞ்சிட்டார்? ப்ரீவியஸ் இயரில் 70 days இருந்துட்டார். சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அடுத்தது அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்ன இருக்குது? டியூரிங் த 4 preceding previous year he must be stay in India for at least 365 days. அப்படி பார்க்கும் பொழுது 160 எங்கே? 22, 23 160, 21, 22 80 days, 20, 21 60 days. அடுத்தது 19, 20 55 days. என்ன மேலே அவங்க சொல்லிக்கிறான், அதை வச்சு தான் சொல்கிறோம். 19, 20, 21, 22, 23 என்ன செஞ்சுக்கிறான்? அந்த வருஷத்துக்கு நேராக எடுத்து போட்டுக்கணும். அப்படி போட்டு கூட்டி பாருங்க, கூட்டுங்க. 55 என்னங்க? ப்ளஸ் 60 ப்ளஸ் 80 ப்ளஸ் 160 ப்ளஸ் 365 days. அப்போ 365 days ஆர் மோர் இருந்திருக்கணும். என்னங்க? பெஸ்ட் பேசிக் கண்டிஷன் 180 days ஆர் மோர் ப்ளஸ் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 4 years எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எத்தனை வருஷம் இருக்கணும்? 365 days ஆர் மோர். அப்போ இவர் எவ்வளோ தான் இருக்கிறாரு? 355 days தான். அப்போ பேசிக் போத் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருனா he does not satisfy the condition 6 subsection 1 and 6 subsection C also. So he is to be considered as a non-resident. அப்போ illustration 4th பொறுத்த வரைக்கும் இவர் யார் தான்? நான் ரெசிடென்ட். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா exceptions to the above rule. It's very important. எக்ஸப்ஷன் உங்களுக்கு தெரியும், இந்த ரூல் கிடையாது, யாருக்கு கிடையாது அப்படின்ற கேள்வி. இந்த following cases conditions 2 of section 6 subsection 1, that is section 6 subsection 1 subsection C is irrelevant. யாருக்கு தேவையில்லை, யாருக்கு வராதுன்னு கேட்டால்
an Indian citizen who leaves India during the previous year for employment purpose. An Indian citizen who leaves India during the previous year as member of crew of Indian ship. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த கண்டிஷன் அப்ளை ஆகாதுன்றாங்க? செகண்ட் சப்செக்ஷன் சி அது என்ன செய்யாது, அப்ளை ஆகாது. எதுங்க? அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியா விட்டு போறாரு, என்ன பர்பஸ்க்காக போறாரு? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போறாரு. அப்போ எந்த கண்டிஷன் ஒத்து வராது? செகண்ட் கண்டிஷன் ஒத்து வராதான். அதே போல் ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியா விட்டு போறாரு, ப்ரீவியஸ் இயர் என்னவா போறாரு? மெம்பர் ஆஃப் க்ரூ, அதாவது கப்பலில் பணிபுரிகிற மாதிரி ஒரு மாலுமியா அல்லது ஒரு வேலை செய்கிறால போறாரு. அப்போ அவருக்கு மேலே சொன்ன கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகாதான். என்ன சொல்றாங்க? above assessee shall be treated as a resident in India only if he resides in India for 182 days or more in the relevant previous year. அப்போ அந்த 60 டேஸ்ன்ற கான்செப்ட் வராது. இவங்க எத்தனை நாள் தான் இருந்திருக்கணும்? ப்ரீவியஸ் இயர்னாவே கண்டிப்பாக எத்தனை நாள் இருந்திருக்கணும்? செகண்ட் கண்டிஷன் சார் 60 டேஸ் ப்ளஸ் 4 இயர்ஸில் 365 டேஸ்ன்றது 60 டேஸை தூக்கி சொல்கிறான். 60 டேஸை தூக்கிட்டு எவ்வளோ போட சொல்கிறான்? கண்டிப்பாக 182 டேஸ் தான் இருந்திருக்கணும். அந்த செக்ஷன் எதாவது ரெண்டாவது செக்ஷனே ஒத்து வராது. எது? செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் சி இஸ் நாட் ரெலவெண்ட், இரலவெண்ட், அவங்களுக்கு கிடையாது. அவர் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக 182 டேஸ் இருந்தால் தான் அவர் யார்? ரெசிடென்ட். சரி, இது ஒரு கான்செப்ட். ஏ கான்செப்ட் புரியுதா? எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல். அடுத்த எக்ஸப்ஷனில் வந்து பி பாயிண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் comes on visit to India during the previous year, modified condition subsection 2 of section 6 subsection 1 is applicable. ஒருவேளை இந்தியன் சிட்டிசன், என்னங்க? இன் கேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், நல்ல கவனிங்க, இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், என்னங்க? இந்தியன் ஆரிஜின். இந்த இந்தியன் ஆரிஜின் என்ன சொல்கிறாங்க பாருங்க கீழே. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யாருன்னா, எ பர்சன் இஸ் டீம்டு டு பி எ இந்தியன் ஆரிஜின் இஃப் ஹி ஆர் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் born in undivided இந்தியா 1947க்கு முன்ன. அதுக்கப்புறம் பிரிஞ்சிருச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் பிறந்துக்கிறாங்கன்னா ஹையர் கிராண்ட் பேரண்ட்ஸ் மேபி பெட்டர்னல் ஆர் மெட்டர்னல், தந்தை வழியாக இருக்கலாம் அல்லது தாய் வழியாக இருக்கலாம். மெட்டர்னல்னா தாய் வழி, பெட்டர்னல்னா தந்தை வழி. புரியுதுங்களா? சரி, அப்போ இவங்க தான் ஆரிஜின். இப்போ அவன் வந்து இந்தியாவிலே பிறந்திருக்க மாட்டான், பட் அவங்க தாத்தா பாட்டி அல்லது அவங்க அம்மா அப்பா இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவன் யார் தான்? இந்தியன் ஆரிஜின்ஸ். சரி, அப்போ அந்த மாதிரி இந்தியன் ஆரிஜின் வரும் பொழுது, இந்தியாவை பார்க்குறதுக்காக வராங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாடிஃபைடு கண்டிஷன் 2 என்ன ஆகுதுங்க? சப்செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஆகுது. என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். லிசன் வெரி குவிக்லி. இன் கேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்ஸ் டு இந்தியா டு விசிட் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அப்படி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஹிஸ் டோட்டல் இன்கம், யாருடைய? அந்த வந்து பார்க்குறவங்களுடைய டோட்டல் இன்கம் அதர் தென் த இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ், சொல்லுங்க, exceeds 15 lakhs during the previous years. அப்போ நல்லா கவனிக்க, இந்த பாயிண்ட் சில பேருக்கு நிறைய பேருக்கு புரியாது, அதனால சொல்கிறேன். அவருடைய டோட்டல் இன்கம் எதை தவிர்த்து? அதர் தென் த ஃபாரின் இன்கமும் கிடையாது. இப்போ டோட்டல் இன்கம் எடுக்கிறான், அது எவ்வளோக்கு மேலே தாண்டிடுச்சு? ஃபாரின் இன்கம் இல்லாமல் இந்தியாவிலேயே சம்பாரித்த வருமானம் எவ்வளோ ஆயிடுச்சு? 15 lakh. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஹிஸ் டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் கிடையாதுப்பா, இந்தியாவில் சம்பாரிச்ச இன்கம் எவ்வளோ தாண்டிடுச்சு? 15 lakh மேலே தாண்டிடுச்சுன்னா மாடிஃபைடு கண்டிஷன் 2 ஆஃப் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, he is in India for 120 days or more, என்னங்க? 120 days or more, but less than 182 days during the previous year and for 365 days or more during the 4 previous years immediately preceding the 11 previous years. So நம்ம செகண்ட் கண்டிஷன் தானே பார்த்தோம். செகண்ட் கண்டிஷன் என்ன? ப்ரீவியஸ் இயரில் 60 days ப்ளஸ் 4 இயர்ஸில் ப்ரெசிடிங் 4 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 365 days மேலே இருக்கணுன்றாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் மாற்றுறான். என்ன பாயிண்ட் மாற்றுறான்? 16 days தூக்கிட்டு என்ன செய்கிறான்? 120 days. யாராக இருந்தா? இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன்
கம்ஸ் டு இந்தியா டு விசிட் இந்தியா இல்லையா, அப்போ அவங்களோட டோட்டல் இன்கம் எதை தவிர ஃபாரின் சோர்சஸ் தவிர 15 லட்சத்துக்கு மேலே போயிருந்தா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாமில் கேட்குறாங்க. இதை பார்க்கணும். சரி, செகண்ட் இஸ் டோட்டல் இன்கம் அதர் than த இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் டஸ் நாட் எக்ஸீடு 15 lakhs இருந்துச்சுன்னா என்னங்க, இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியுது. இந்தியாவில் சம்பாதிச்ச வருமானம் 15 லட்சத்துக்கு மேலே, 15 லட்சத்துக்கு கீழே, 15 லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஒரு ஃபாரின் சோர்ஸில் இன்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டுலேயுமே பாருங்கள், ஃபாரின் சோர்சஸ் இன்கம் கன்சிடர் பண்ணல, இந்திய இன்கம் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ ஹீ இஸ் இன் இந்தியா ஃபார் 182 days என்னங்க, ஆர் மோர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இன் ஷார்ட், செக்ஷன் 6 subsection 1 subsection C is not applicable. அப்போ பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் தான் அக்செப்ட் ஆகும், ரெண்டாவது கண்டிஷனே யாருக்கு கிடையாது. இந்த யாருக்கு, இந்தியன் சிட்டிசனோ இல்லை இந்தியன் ஆரிஜினோ அவங்க வருமானம் 15 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் செகண்ட் கண்டிஷன் ஆல்வேஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ திட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? An individual shall be deemed to be resident in India. என்னங்க, if the following conditions are satisfied. அது என்னங்க சார்? He is a citizen of India. அவர் கண்டிப்பாக என்னவா இருந்திருக்கணும்? His total income other than income from other sources exceeds 15 lakh இருந்திருக்கணும். He is not satisfied any of the basic conditions given under section 6 subsection 1, that is 182 days or 6 days plus 365 days. இதை என்ன செஞ்சிருக்கக்கூடாது அவர்? He is not satisfying any of the basic conditions and he is not liable to tax in any other country or territory. என்னங்க, he is not liable to tax in any other country or territory by reason of his domicile or residence or any other criteria of similar natures. அப்போ அவர் இண்டிவிஜுவல் டீம்டு கருத தான் முடியும். ரெசிடென்ட் இன் இந்தியாவை என்ன செய்ய முடியும்? கருத முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிட்டிசனாக இருக்கிறதுனால, அல்லது அவருடைய ஃபாரின் சோர்சஸ் தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வருமானமே என்ன ஆயிடுச்சு, 15 lakhs மேலே இருக்குது. பட் ஆனால் அவர் என்ன செய்யலை, பேசிக் கண்டிஷன் எதுவுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. அதே போல் கண்டிப்பாக மற்ற ஊரில் அவர் என்ன செய்யலை, டேக்ஸு கட்டலை. இதெல்லாம் கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா அவர் என்ன கன்சிடர் பண்ணலாமா? டீம்டு ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். நாட் அ ரெசிடென்ட், இட்ஸ் டு பி கன்சிடர் அஸ் டீம்டு ரெசிடென்ட். ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹவெவர், டேக்ஸ் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இஃப் சச் இண்டிவிஜுவல் ஹேஸ் சாட்டிஸ்ஃபைட் எய்தர் ஆஃப் த பேசிக் கண்டிஷன். என்னங்க, அவர் கண்டிப்பாக ரெசிடென்ட் சொல்லிடுவாங்க. ஆமாவா? ஃபர்தர் நோட், எக்ஸப்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் சிட்டிசன் ஈவன் இஃப் ஹி இஸ் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருந்து அவர் இந்தியன் ஆரிஜினாக இருந்தால் அந்த எக்ஸப்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். If these conditions are satisfied, then such individual shall be deemed as a resident irrespective of number of days of his stays in India. Because I told you already, basic condition எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணல, பட் இவரோட இன்கம் 15 லட்சத்துக்கு மேலே இந்தியாவில் தாண்டிடுச்சு அப்படிங்கும் பொழுது he is ரெசிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது என்ன செய்யணும், ரெசிடென்ட்டாக டீம்டு ரெசிடென்ட்டாக கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. Liable to pay tax in relations to persons with reference to country means that there is income tax liability on such persons under law of that country for time being in force. It shall be included a person who has subsequently been exempted from such liability under the law of that country. இது தேவையில்லை. ஏன்னா இது என்ன, இந்த ஊரில் அந்த ஊரில் டேக்ஸ் கேட்டால் இந்த ஊரில் இல்லை, இந்த ஊரில் டேக்ஸ் கேட்டால் டபுள் டேக்ஸஸ் கான்செப்டில் வரும். அது நான் உங்களுக்கு பின்னால் சொல்லித்தர போகிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக்கிங் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் நவ். இல்லஸ்ட்ரேஷன் 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. மிஸ் பால் an Indian citizen left India for the first time on 1st April 2023 for joining job in Tokyo. அப்போ மிஸ் பால் என்பவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாங்க. அவங்க லெஃப்ட்னா வெளியே போகிறாங்க, இந்தியா விட்டு வெளியே போகிறாங்க ஃபஸ்ட்டு டைம். அவங்க கண்டிப்பாக அவங்க பழைய 10 வருஷம் அதில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக என்னவாக தான் இருப்பாங்க, இந்தியாவில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த 4 years 365 days கான்செப்டில் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க இல்லைங்களா? ஏப்ரல் 2023 என்ன போயிடறாங்க, வெளியே போகிறாங்க. எங்கே, டோக்கியோவில் ஜாபுக்காக படிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி எப்போ தான் வராங்க அவங்க? She came to India on 11th January 2024 for only 170 days. Determine her residential status. அப்போ ஃபஸ்ட்டு எப்போ போகிறாங்க, ஏப்ரல்லே போயிட்டாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 11th தான் வராங்க.
அப்போ ஜனவரி 11th வந்துட்டு ஜனவரிலேருந்து அவர் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க உங்களுக்கு இல்லையா. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 என்னங்க, மார்ச்சில் 31. அடுத்ததுங்க பிப்ரவரியில் எத்தனை நாள் இருந்திருப்பாங்க, 29 நாள். ஏன் சார் 29 நாள், அது லீப் வருஷம். எப்படி லீப் வருஷம், லீப் வருஷம் தானே. 2000 ஸ்டார்ட் ஆச்சு. 2000, 2004, 2008, 2012, 2016, 2020, 2024. சரி 2024 கேட்டால் ஆமாம். இப்போ ஏப்ரல் 2023 டு 31/3/2024. அப்போ ஜனவரி எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 24. இப்போ பிப்ரவரி 24 லீப் வருஷமான்னு கேட்டால் கண்டிப்பாக லீப் வருஷம் தான். அது தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா. இப்போ லீப் வருஷம் ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு வச்சுக்கணும் மனசில், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. 2000 என்ன ஆகுது லீப். இப்போ 4 இயர்ஸ். இப்போ 2004, 8, 12, 16, 20, 24. அப்போ ஜனவரி 24 ஸ்டார்ட் ஆகுது லீப் வருஷம். அப்போ பிப்ரவரி 24 கண்டிப்பாக லீப் வருஷம் இருக்கனால ஸோ 29 போடுறோம், புரியுதுங்களா. அப்போ 31 இங்கே எத்தனை நாள், 11 நாள் தானே. 11ஆம் தேதி வந்துடுறாங்களா, அங்கே 10ஆம் தேதியிலேருந்து வந்துட்டாங்க. 11ஆம் தேதி கணக்கு. அப்போ 10லேருந்து பார்த்தா எத்தனை நாள், மொத்தம் 21 நாள். ஸோ 21 days. அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி தான் போகிறாங்க. அப்போ அந்த நாள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி போகிறாங்கன்னா அந்த 1ஆம் நாள் இங்கே இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கணக்கு தானே, ஆமாவா இல்லையாப்பா. சி அப்போ 1 + 21 + சொல்லுங்கள், 1 + 21 + 29 + 31 = 82 days. எங்கே 23, 24ல் எத்தனை நாள் தான் இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா, 82 days தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை. சார் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, அப்போ அடிஷ்னல் கண்டிஷன், அந்த ப்ரீவியஸ் கண்டிஷனை அந்த அம்மா அதுக்கு முன்னால் இந்தியாவில் தானே இருந்துருக்குது. அப்போ கேள்வி என்ன கேட்டுக்கிறான் பாருங்க, 23, 24 அந்த அம்மா இன்னும் கிடையாது, ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். சின்ஸ் சி லெஃப்ட் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ், என்ன பர்பஸ் பாரு, அப்போ அடிஷ்னல் கண்டிஷன் நம்ம பார்த்தோமா இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் போயிட்டாவே எத்தனை நாளில் இருந்தாகணும் அவங்க, ஆமாம். ஹென்ஸ் ஃபார் பிகமிங் ரெசிடென்ட் ஹேஸ் டு ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 182 days. அப்போ சின்ஸ் he is in India for only 82 days, so she is not resident for the previous year 23, 24. Points to be kept in mind. Say at the same place in India is not necessary, because நான் இந்தியாவில் வந்து எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், நான் மும்பையில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், கல்கட்டாவில் இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். சார் கண்டினியூஸாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இன்றைக்கி போய்ட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு அமெரிக்கா போய்ட்டு திருப்பி என்ன செய்யலாம், வரலாம். கண்டினியூஸாக ஸ்டே பண்ண அவசியம் கிடையாது. A person shall be deemed to be resident in India if he is in non-territorial waters of India. For instance, if an individual stays on a ship which is in the territorial waters of India, then it shall be treated as his presence in India. For example, ஒரு கப்பல் வந்து துறைமுகத்தில் வந்து நிற்குது, அவரு கப்பல்லே தான் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது என்ன செய்ய முடியாது, ரெசிடெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணல. சார் கப்பலில் தான் இருக்கிறாரு, அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம டெரிட்டரியல் வாட்டருக்குள்ளே வந்துச்சான்னு கேட்டேன். டெரிட்டரியல் வாட்டர் பற்றி நம்ம பின்னால் படிப்போம். பட் டெரிட்டரியல் வாட்டருக்குள்ளே வந்துட்டாவே கண்டிப்பாக அவர் யார் தான் ரெசிடென்ட். சரி இப்போ தான் அடுத்த கேள்வி. சரி அடிஷ்னல் கண்டிஷன் இப்போ தான் வரும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6 தான் அடிஷ்னல் கண்டிஷன். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் அதான் ஃபஸ்ட் செக்ஷன். சார் அவர் ரெசிடெண்ட்டா, ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நாட் அ ஆர்டினரி ரெசிடென்ட். அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது என்னது இருக்குது.